அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு 2025 புதிய பாடத்திட்டத்தின்படி 1வது இயலில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள், அதாவது பிரித்து புணர்ச்சி விதியை எழுதுக என்ற பகுதியை விளக்கமாகவும் அதே நேரத்தில் எளிமையாக புரிந்து கொண்டு எப்படி விடை எழுதுவது என்பதையும், ஒவ்வொரு விதியும் எப்படி வந்தது என்ற விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோம். முதல்ல தன்னேர் இல்லாத தமிழ் என்ற பாடத்தில் இருந்து ஆங்கவற்றுள் என்பதை பார்க்கலாம். முதல்ல பிரித்து எழுதிக்கிடணும். அதாவது ஆங்கு கூட்டல் அவற்றுள். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி ஆங் கூட்டல் அவற்றுள் என்றாகும். இந்த விதி எப்படி வந்தது? அதாவது வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய சொல்ல நிலைமொழி என்றும், ரெண்டாவது இருக்கக்கூடிய சொல்ல வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வறுமொழி முதல்ல, அதாவது அவற்றுள், இதனுடைய முதல் எழுத்து ஏதாவது ஒரு உயிரெழுத்தாக இருக்கும். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து, அதாவது ஆங்கு, இதனுடைய கடைசி எழுத்து உ என்று இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விதியை பயன்படுத்தணும். என்ன ஆகும்னு சொன்னா, இந்த உயிரெழுத்து வந்ததுனால உ என்ற எழுத்து மெய்யெழுத்தை விட்டு நீங்கிவிடும். அப்படி நீங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? ஆங்கு என்பது ஆங்க் என்றாகும். ஆங்க் கூட்டல் அவற்றுள். அப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஆங்கவற்றுள் என்றாகும். அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த விதியை பயன்படுத்தணும். சரி, அடுத்து தனியாழி பிரித்து எழுதணும். தனி கூட்டல் ஆழி. ஐ வழி ஏவும் என்ற விதிப்படி தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி என்றாகும். அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியுடைய முதல் எழுத்தும் இரண்டுமே உயிரெழுத்தாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டும் உயிரெழுத்து என்பதனால அந்த இடத்துல இந்த விதியை பயன்படுத்தும். அதுவும் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐ, இந்த மூன்று உயிரெழுத்துல ஏதாவது ஒரு உயிரெழுத்தாக இருக்கணும். வறுமொழியுடைய முதல் எழுத்து எந்த எழுத்தாவனா இருக்கலாம், எந்த உயிரெழுத்தாவனா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த விதியை பயன்படுத்தணும். இப்ப தனி நிலைமொழியுடைய கடைசி எழுத்து ஈ, வறுமொழியுடைய முதல் எழுத்து ஆழி, அதாவது உயிரெழுத்து முதல் எழுத்து ஆ. இப்ப நாம ஐ வழி ஏவும் என்ற விதிப்படி தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி என்று மாறும் சொல்லியிருக்கோம். அடுத்து இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மெய்யெழுத்து, அதாவது ஈ. தனி கூட்டல் ஈ சொல்லிட்டோம், ஈ மெய்யெழுத்து. வறுமொழியின் முதல் எழுத்து ஆ உயிரெழுத்து. அப்படின்னா ஏற்கனவே மேலே பார்த்த அதே விதி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆ, அதாவது என்ன ஆகும்? யா, தனியாழி என்று மாறும். அடுத்த விதி பார்க்கலாம். வெங்கதிர் எப்படி பிடிக்கலாம்? வெம்மை கூட்டல் கதிர். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மை வந்தாலே இந்த விதியை பயன்படுத்தும். ஈறுபோதல் என்ற விதிப்படி வெம் கூட்டல் கதிர் என்றாகும். அதாவது ஈறுனா கடைசின்னு அர்த்தம். மை வந்தா மட்டும் ஈறுபோதல்
என்ற விதியை பயன்படுத்தணும். கடைசி எழுத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வெம்மை, அதில் மை போயிடுச்சுன்னா வெம் கூட்டல் கதிர் என்றாகும். இப்போ வறுமொழி முதல்ல இக் என்ற எழுத்து இருக்குது. இங்கே நிலைமொழியுடைய கடைசி எழுத்து இம் இருக்குது. என்ன விதி வரும்னா முன் நின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி வெங்கதிர் என்றாகும். அதாவது வறுமொழி முதல்ல இக்கு இருக்கிறதுனால அதற்கு இனமான எழுத்தாக இந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் மாறணும். அப்போ நாங்கள் இக்கு இருந்துச்சுன்னா என்ன வரணும்? இங்கு தான் வரணும். அப்போ இந்த இம்மு இங்கா மாறும். அதனால தான் முன் நின்ற மெய்த்திரிதல், முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்து மாறுதல், திரிதல்னா மாறுதல் என்ற விதிப்படி என்ன ஆகுது? வெங்கதிர் என்றாகும். அடுத்து இளந்தமிழே பாடத்திலிருந்து செம்பருதி என்ற சொல்ல பார்க்கலாம். செம்மை கூட்டல் பருதி, முன்னாடி பார்த்தா அதே விதிதான். ஈறுபோதல் என்ற விதிப்படி செம் கூட்டல் பருதி செம்பருதி என்று ஆனது. அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்து வானம் எல்லாம், வானம் கூட்டல் எல்லாம். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து எப்படி இருப்பாரு? மெய்யெழுத்தாக இருக்குது. வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. ஏற்கனவே பார்த்த விதிதான். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வானம் எல்லாம் என்றானது. அதாவது இங்கே இம் மெய்யெழுத்து இருக்குது, அங்கே ஏ உயிரெழுத்து இருக்குது. இரண்டும் சேர்ந்து மே வானம் எல்லாம் அப்படின்னு மாறும். அடுத்து உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால். அதாவது இ வழி ஏவும் என்ற விதிப்படி உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால் என்று மாறும். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இ என்ற உயிரெழுத்துக்களில் ஏதாவது ஒரு உயிரெழுத்தாக இருந்தால், வறுமொழியின் முதல் எழுத்து ஏதாவது ஒரு உயிரெழுத்தாக இருக்கும் பொழுது இந்த விதியை பயன்படுத்தும். இங்க ஐ இருக்குது, வறுமொழி முதல்ல அ என்ற உயிரெழுத்து இருக்குது. அப்போ உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லா. இப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இ என்ற மெய்யெழுத்தாக இருக்குது, வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்படி என்றால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உன்னை அல்லால் என்று மாறும். அதாவது இங்கே ஈ இருக்குது, ஈ கூட்டல் அ ஏ உன்னை அல்லால் என்று மாறும். அடுத்து செந்தமிழே, செம்மை கூட்டல் தமிழே. மை வந்திருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஈறுபோதல் என்ற விதிப்படி செம் கூட்டல் தமிழே என்று மாறும். அடுத்து முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி செந்தமிழே என்று மாறும். அதாவது வறுமொழி முதல்ல இத்து இருக்குது, இங்க இம் இருக்குது. அப்போ அந்த இத்துக்கு இனமான எழுத்தாக இந்த இம் மாறணும். அப்போ இம் வந்து இந்து என மாறும், செந்தமிழே என்று மாறும். ஏற்கனவே பார்த்தது தான், இதுக்கு முன்னாடி பார்த்த விதி மாதிரி தான். சரி, நன்றி. அடுத்த பதிவில் வேறொன்றை பார்க்கலாம்.